Here's how developers at Perplexity and NVIDIA are prompting AI. So, hello students. I have some little network issues. இப்போ லைவ்ல இங்க கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த லைவ் காட்டோம்ல, அது காட்டவே மாட்டேன் என் மொபைலில். யூடியூபே ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மானிட்டரில். ஸோ இப்போ இஃப் இஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர் ரைட் நவ்? பார்க்க முடியுதா என்ன கிளியரா? So hello students, this is Deevesh over here, your brainy medic faculty. So I'm teaching biology for you guys. So இன்னைக்கு நம்ம சாப்டர் பார்க்க போகிறது வந்து photosynthesis in higher plants சரியா? So before that ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணோம், அது பண்ணிட்டு வந்துடுறேன். Give me 1 second. Yeah, hello students, hello. Yes. Okay. So live தெரியுதா? Yes. Hi Maya 533, hello. Durga Devi, GVGV, hello students. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபோட்டோசின்சிஸ் ஹையர் பிளான்ஸ். ஓகேவா? மெயினாக ஃபோட்டோசின்சிஸ் அப்படின்னா என்னது, அது வாட் டைப் ஆஃப் ப்ராசஸ் ஆர் அது வந்துட்டு கெமிக்கல் ப்ராசஸாக இன்னும் வாட் டைப் ஆஃப் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ பேசிக், அது என்ன பண்ணுது, இந்த லைட் எனர்ஜி ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி இந்த வாட்டர் மாலிகுல் எப்படி இந்த ஆக்சிஜன் வந்துட்டு வெளியே ரிலீஸ் பண்ணுது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? எஸ், சரி. யா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ. லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோசின்சிஸ் ஹையர் பிளான்ஸ் நான் கிளியராக எடுக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸ்லோவாக 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் கவனிங்க, இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட்ஸும் சொல்லிடுறேன் சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். யா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ. எனக்கு மட்டும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுதா, என்ன பண்ணுறது, ஹியூமன் சிஸ்டம் கம்மி. சரி, ஓகே. வாட் இஸ் ஃபோட்டோசின்சிஸ்? ஃபஸ்ட்டு ஃபோட்டோசின்சிஸ் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா, ஸோ அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கெமிக்கல் ப்ராசஸாக வந்துட்டு ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அதாவது இட் இஸ் அ physicochemical process by which green plants தானே, green plants தானே இந்த chloroplast இருக்கும், அது வழியாக தானே இந்த ஸ்டொமேட்டா, அது வழியாக வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், இது இல்லாமல் chloroplast அந்த சன்லைட்டோட ரா மெட்டீரியல் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இருக்கு. இது எங்கே இருக்குது? ஒரு க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுது இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் யூஸ் லைட் எனர்ஜி. ஓகேவா? க்ரீன் பிளான்ட்ஸ் யூஸ் லைட் எனர்ஜி. சரியா? லைட் எனர்ஜி என்ன பண்ணிட்டு டு சிந்தசைஸ் வாட்? ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். யா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாய். ஆர்கானிக் காம்பவுண்ட், இது பேசிக் திங். ஸோ டீட்டெயிலாக போயிடலாம். ஸோ பேசிக்லி இந்த ஃபோட்டோசிஸ் அப்படின்றது நம்ம பேசிக் லைஃப் ஆன் எர்த். ஓகேவா? இது இல்லாமல் ஆக்சிஜன் அபண்டண்ட்டாக நம்ம அட்மாஸ்பியர் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி எல்லா லிவிங் ஆர்கனிசமும் இட் இஸ் டிபெண்ட் ஆன் இந்த சன்லைட். கரெக்டாக? எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் இருக்குது, இந்த டயக்ராம் இருக்குது. சன்லைட் இருக்குது. சன்லைட் என்ன பண்ணுது? ரேஸ். இந்த ரேஸ் வழியாக நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பிளான்ஸ் வந்துட்டு அந்த சன்லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு இட் கேன் ப்ரிப்பேர் ஸ்டார்ச், flowers, fruits, vegetables. கரெக்டா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3. ஸோ இது யார் கன்சியூம் பண்ணுறா? ஒரு ஹெர்பிவோர்ஸ். சரியா? ஹெர்பிவோர்ஸ். இந்த ஹெர்பிவோர்ஸ் யார் கன்சியூம் பண்ணுறா? கார்னிவோர்ஸ். கரெக்டா? ஸோ இந்த சைக்கிளில் வந்துட்டு எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சன்லைட் ஸ்டாப் ஆகி 3 மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 3 மட்டுமே இருந்தால் அப்போ என்ன ஆகுது? அங்கே சன்லைட் படவே இல்லை. அப்போது there is no preparation of starch. ஸோ பிளான்ட் செடி இறந்துடும். செடி இறந்ததுனால ஃப்ரூட்ஸ் கிடைக்காது, வெஜிடபிள்ஸ் கிடைக்காது, ஸ்டார்ச்சும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த ஹெர்பிவோர்ஸ் அதாவது பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட் கிடைக்காது. ஸோ இந்த பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்க்கு ஃபுட் கிடைக்கிறதுனால இதுவும் இறந்துடும். ஸோ கார்னிவோர்ஸ்க்கு ஃபுட் கிடைக்காம போயிடும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை லைட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா?
புரிஞ்சதா பசங்களா? ஈஸி தானே. ஹலோ அண்ணா, குட் ஈவினிங். சாரி ஃபார் த லேட் கைஸ், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா, பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்புறமா போயிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா, சரி. இப்போது பேசிக்காக வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு கிடையாது. நம்ம எர்த்துக்கே ஒரு ப்ரைமரி சோர்ஸ் வந்துட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக தான் கிடைக்குது. சரி, வேற என்ன இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வழியானா, இட் இஸ் கன்வெர்ட்டிங் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது இந்த லீஃப் இருக்கணும், இட் இஸ் கன்வெர்ட்டிங் CO2 to O2. கரெக்டா? CO2 to O2. ஸோ இது தெரியும்ல, ஜஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சரி. ஓகே ஓகே, ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் உங்கள் என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ஸ் இருக்குல்லையா, அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ஃபோட்டோசிந்தசிஸ், இது எப்படி நடக்குது, இது எல்லாம் பேஸ் பண்ணி சில சயின்டிஸ்ட் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே எழுதுறேன், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, எஸ், experiments related to photosynthesis. சரியா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகுது வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் லீவ் ஐ கெஸ். ஸோ சென்னை, செங்கல்பேட்டை அவங்களுக்கெல்லாம் லீவ் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னைக்கே லீவு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு லீவ் நினைக்கிறேன். டுவர்ட்ஸ் அந்த OMR ரூட்டில் இருக்கிற எல்லாருக்கும் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ், தெரியுதா உங்களுக்கு? எஸ், பார்க்கலாமா? எஸ் அண்ணா. ஸோ வாட் இஸ் த வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னா, ஒரு லீஃப் இருக்குது. ஓகேவா, அந்த லீஃப் வந்துட்டு பார்ஷலாக வந்துட்டு கவர்டு வித் பிளாக் பேப்பரோட பார்ஷலாக, அதாவது பாதி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு லீஃப் இருக்குடா பசங்களா, இதில் வந்துட்டு பாதியாக வந்துட்டு, ஐயோ இது பிளாக் கவர் எப்படி காட்டுறது, சரி இது பிளாக்னே கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி, அங்கங்கே வந்துட்டு காட்டை வச்சுட்டு அங்கங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு பிளாக் கவர் வச்சுட்டு. ஸோ பார்ஷியலான ஹாஃப். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அந்த இடத்துல அந்த கலர்லெஸ் ஏரியா. ஓகேவா, இப்போ மேட்ரு என்ன நடக்குதுன்னா, இது இந்த பார்ஷியலாக இது இந்த லீஃப் வந்துட்டு பாதி இடத்துல கவர் பண்ணிவிட்டு பாதி இடத்துக்கு கவர் பண்ணாமல் வந்துட்டு நான் வந்துட்டு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஓகேவா, எங்கே சன்லைட் வச்சுக்கோங்க. சரியா, இந்த சன்லைட்டில் ரோஷன், ஹலோ சார், ஹலோ டியா, ஹலோ. ஓகே, ஸோ இப்போது சன்லைட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த லீவ்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். எங்கெங்கே க்ரீன் காட்டுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருங்கடா, இதுதான் க்ரீனுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூ கலர் தான் க்ரீன்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கே சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அங்கங்கே மட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ண அந்தந்த பார்ட்டில் எங்கே சன்லைட் க்ரீன் அந்த பிக்மெண்ட் கிட்ட போதோ அங்கங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இட் ஷோஸ் தட் த ஃபோட்டோசிந்தசிஸ் அக்யூர்ஸ் ஒன்லி இன் த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். அதாவது என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் புரிஞ்சுது அப்படின்னா, இப்போது ஒரு லீஃபில் வந்துட்டு பிளாக் எல்லாம் அங்கங்கே கவர் பண்ணிட்டாங்க, பார்ஷியலாக சில இடத்துல வந்துட்டு அந்த க்ரீன் அப்படியே தெரியுது. அப்போது சன்லைட்டை வச்சக்கப்புறமா எந்தெந்த இடத்துல அந்த க்ரீன் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆச்சோ அங்கே மட்டும் ஸ்டார்ச் வந்து ஸ்டார் ப்ரிப்ரேஷன் நடந்துச்சான். ஸோ எங்கெங்கே அந்த வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோ அங்கே வந்துட்டு ஸ்டார்ச் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலையா. ஸோ இதை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு தே ஃபவுண்ட், இதை ப்ரூவ் பண்ணாங்க. என்னென்னு ப்ரூவ் பண்ணாங்க, இட் ஷோஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன்லி இந்த க்ரீன் பிளான்ஸ் அப்படின்னு பிடிச்சாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன புரியணும், ஸோ வெரிகேட்டட் லீவ்ஸு இன்னும் டோட்டலாக என்ன சொல்ல வராங்க, ஸோ இட் ஷோஸ் என்னது, இட் ஷோஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன்லி இன் க்ரீன் பிளான்ஸ். ஓகேவா, ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்துட்டு ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். எழுதிக்கோங்க, ஹாஃப் லீஃப்
experiment. சரியா? Okay? பார்த்துடலாம். Yes. Half leaf experiment. What is half leaf experiment அப்படின்னா பேசிக்கலி இங்கே என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் லீஃப் வந்து என்க்ளோஸ் ஆயிருக்கும். எதோட என்க்ளோஸ் ஆயிருக்கும்னா வந்துட்டு டெஸ்ட் டியூப். நான் இமேஜ் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், மணி ஈஸ்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, ரொம்ப கிட்ட எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, படிக்க ஆரம்பிங்க பசங்களா. சரியா? முடிச்சுட்டு என்ன வேணால் படிங்க, என்ன வேணால் பாருங்கள். சரியா? ஸோ எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் ஸ்டடிங். அதுதான் நான் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு காப்பி இமேஜ். ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் ஒரு பாதி லீஃப், அதாவது ஒரு பாதி லீஃப் வந்துட்டு டெஸ்ட் டியூபோட வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த டெஸ்ட் டியூப்லக்குள்ளே என்ன இருக்குன்னா KOH வந்துட்டு சோக் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணணும், அந்த KOH அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இட் அப்சர்வ்ஸ். அந்த KOH அப்படின்றது இங்கே இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே KOH இருக்குது. கரெக்டாக? இந்த KOH அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த KOH வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு CO2 அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த KOHக்கு. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு ஹாஃப் லீஃப் வந்துட்டு உள்ள என்க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னொரு ஹாஃப் லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே இருக்குது. கரெக்டா? இது உள்ளே இருக்கு, இது வெளியே இருக்கு. இப்போ இந்த ஹாஃப் லீஃப் வந்துட்டு காற்று வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரோட வந்துட்டு ஸோ KOH இஸ் அப்சர்வ் CO2. கரெக்ட். ஓகே. இப்போது எக்ஸ்போஸ்டு இப்போது பாதி வந்துட்டு ஏரோட அப்சர்வ் இருக்குது. இப்போ என்னன்னா இந்த செட்டப்பில் லைட் கொஞ்ச நேரத்துக்கு லைட்டுக்கு விட்டுருக்காங்க. ஓகேவா? சன்லைட்டுக்கு இந்த செட்டப் அப்படியே லைட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைமில் என்ன வாட் ஹேப்பன்னா, ஸோ டெஸ்ட் த லீஃப் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா எக்ஸ்போஸ் பார்ட்டில், அதாவது எங்கெங்கே எக்ஸ்போர்ட் ஆச்சோ அங்கே வந்துட்டு பாசிட்டிவ் ஃபார் ஸ்டார்ச். ஓகேவா? எங்கெங்கே வந்துட்டு டியூபுக்குள்ளே இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நெகட்டிவ் ஸ்டார்ச், அதாவது இங்கே வந்துட்டு ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணல, இங்கே ஸ்டார்ச் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ இதனால் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா CO2 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது இங்கே பாருங்கள், ஈஸியாக சொல்லிடுறேன். ஒரு லீஃப் இருக்குமா, ஒரு லீஃப் இருக்குது, இதில் பாதி வந்துட்டு நான் பாட்டிலில் க்ளோஸ் பண்ணி KOH சொல்யூஷனில் வந்துட்டு போட்டேன். இந்த KOHோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு CO2 வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பாட்டிலுக்குள்ளே CO2 கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்துட்டு CO2 இல்லை. இது வந்து இந்த பாதி வந்துட்டு அட்மாஸ்பியர் ஏரில் வந்துட்டு வெளியே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சன்லைட்டில் வாட் இஸ் தேர் டூயிங், சன்லைட்டில் விட்டக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க போய் பார்த்தா ஸ்டார்ச் நெகட்டிவாக பாசிட்டிவ்னு பார்த்தா உள்ளே வந்துட்டு CO2 இல்லாதனால, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் CO2னால இட் கான்ட் ஏபிள் டு ப்ரிப்பேர் ஸ்டார்ச். அதே வெளியே வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா CO2 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிப்பேர் ஸ்டார்ச். ஏன்னா அந்த கன்வர்ஷனல் தானே O2 வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ CO2 இஸ் வெரி ரிக்வைர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ CO2 is required for photosynthesis. ஓகேவா? எஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான் ப்ரூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி எக்ஸ்பெரிமெண்ட் பை ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவர். ஜோசப் பிரிஸ்லி எழுதிக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பை ஜோசப் பிரிஸ்லி. ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுனா எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? பிரிஸ்லி. சரியா? இந்த ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவர் 1770 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1770 வாட் டிட் திஸ் பர்சன் டிட் அப்படின்னா, இந்த பிரிஸ்லி அப்படின்றவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ
அவர் என்ன ப்ரூவ் பண்ணார்னா ஒரு நம்ம காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்து க்ரீன் பிளான்ட்ஸ்க்கு வந்து எப்படி தேவைப்படுது, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஏர் அப்படின்றது. ஸோ அதாவது ரோல் ஆஃப் ஏர் அதோட க்ரோத்துக்கு க்ரீன் பிளான்ட்ஸ்க்கு எப்படி தேவைப்படுறது ஹீ மேட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த பர்சன் தான் வந்துட்டு ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணார். ஸோ ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணது இந்த பர்சன் தான். எப்போ இன் 1774. நான் வச்சுக்கோங்க, நீட் கொஸ்டின்ல கேட்டா கேட்பாங்க. சரியா? யாரு? ஜோசப் பிரிஸ்லி. ஓகேவா? ஜோசப் பிரிஸ்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணான்னா, நீங்க உங்க என்சிஆர்டியில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஜார் பிரிஸ்லி எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஜார் இருக்கும். பிரிஸ்லி, ஜோசப் பிரிஸ்லி எக்ஸ்பெரிமெண்ட் இமேஜஸ். நிறைய பேர் இது உங்க என்சிஆர்டியில் பார்த்துருப்பீங்க இந்த டயக்ராம் இல்லையா? எஸ், பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ ஓகே, இப்போ இந்த டயக்ராம் தான். இங்கே என்ன ஆகுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு லைட்டும் இருக்கு, மைஸும் இருக்கு. ஓகேவா? அப்போ எலி இஸ் ஓகே, இட் இஸ் நாட் டெட். இப்போ இங்கே வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் ஆயிருக்கு, எலி இறந்துருக்கு. ஓகேவா? இதே வந்துட்டு ஃப்ளேம் ஆன் ஆயிருக்கு, செடியும் இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்துட்டு இந்த இந்த ராட் வந்து மைஸ் வந்துட்டு இறக்கல, இட் இஸ் நாட் டெட். இதே வந்துட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்னா, இந்த கேண்டிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு பெல் ஜாராக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மவுஸ் வந்து சஃபகேட் இந்த க்ளோஸ் ஜாரில் வந்து சஃபகேட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதாவது ஒரு பர்னிங் கேண்டில், எப்போ அந்த பர்னிங் கேண்டில் வைக்கும்போது அனிமலுக்கு வந்து டேமேஜ் கேர் ஆகலை. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு பிளேஸ்ட் ஒரு மின்ட் பிளான்ட். ஓகேவா? இங்கே இந்த லைட் இருக்கிறதுனால அங்கே சஃபிகேட் ஆகிட்டு இறந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எல்லாம் சஃபிகேட் ஆகி இறந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா, ஒரு ஃப்ளேம் போட்டு ஒரு மின்ட் பிளான்ட் வச்சார். ஓகேவா? பிளேஸ்ட் மின்ட் பிளான்ட் என்ன பெல்ஜார். ஓகேவா? அது இதுதான் பெல்ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, இந்த மவுஸ் வந்துட்டு இறங்கல, உயிரோடு தான் இருக்கு. அப்புறம் இது இல்லாமல் அங்கே ஆக்சிஜன் ப்ரெசன்ஸாக இருக்கிறதுனால இந்த ஃப்ளேம் வந்துட்டு ஆன்லேயே இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜாரில் க்ளோஸ் பண்ணி வச்சார். இந்த லைட் எரியிற வரைக்கும் இந்த மைஸ் நல்லா தான் இருந்துச்சு. எப்போ இந்த லைட், அதாவது இந்த ஃப்ளேம் ஆஃப் ஆச்சோ அப்போ இந்த மைஸ் இருந்துச்சு. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் இந்த லைட் எப்படி இருக்கும், there is a presence of oxygen இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எப்போ அங்கே அந்த இருக்கிற அந்த ஜார்லுக்குள்ளே இருக்கிற presence of ஆக்சிஜன் இல்லையோ அப்போ வந்துட்டு இந்த ஃப்ளேம் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இதுக்கும் அந்த எலிக்கும் சஃபிகேட் ஆகிட்டு இட் இஸ் டெட், இந்த மைஸ் இஸ் டெட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன பண்ணாருன்னா, இப்போ அந்த ஃப்ளேமும் வச்சுட்டு ஒரு மின்ட் பிளான்ட்டும் வச்சுட்டு அந்த மைஸையும் வச்சார். அப்போ என்ன நடக்குது, ஸோ திஸ் மின்ட் பிளான்ட் வாட் எவர் இட் இஸ் தேர், இட் கேன் ரிலீஸ் ஆக்சிஜன் இல்லையா? ஸோ அதனால அந்த ஃப்ளேமும் போகவே இல்லை, அப்படியே எரிஞ்சிட்டே இருந்துச்சு, மைஸும் அப்படியே லிவிங்கில் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, என்னடாச்சு உங்களுக்கு? ஸோ ஹீ பிளேஸ்ட் அ மின்ட். ஏன்டா இப்படி பேசுறீங்க ப்ளீஸ்ண்ணா? எர்த் வார்ம் சிலபஸ்லாம் இருக்கா? அனிமல் கிங்டமில் நான் எடுத்தேன் இல்லையா எர்த் வார்ம் சிலபஸில், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. கண்டிப்பாக சிரிக்கிறேன். மணிகண்டன் பிக் ஃபேன். யாரோ எனக்கு தெரிஞ்சவன் தான் வந்திருக்கிறான் போல. ஆல் ரைட், ஸோ ஐல் ஸ்மைல். ஓகேவா? டன். ஸோ இந்த மின்ட், யாருக்காவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டவுட்டா? யாருக்காவது திரும்பி எடுக்கணும் அண்ணா புரியல அப்படின்னு இருக்கா? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனிசம் எர்த்வம் கிடையாது. ஓகே, இட் இஸ் அ டெலிட்டட் போர்ஷன் மலாரா 1319. ஓகேவா? பட் நான் எடுக்கல, நான் எடுக்கல நினைக்கிறேன் எர்த்வம். சரி, யாருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டவுட்டு?
நான் கிளியர் பண்ணிட்டு தான் போவேன். யாருக்கா ஒருத்தங்க டவுட்டாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு டேக் திஸ். ரியாஸ் அண்ணா வந்துட்டாங்களே சென்னைக்கு. ஹி கேம் டு சென்னை. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல? ஃபாஸ்ட். அதுக்கு மட்டும் அவனை ஆன்சர் பண்ணாதீங்க. டவுட் இல்லையா சீரியஸா? எங்கேயாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நோ டவுட்ஸ், எவ்ரி திங் இஸ் கிளியர். யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் இப்போவே லைவ்ல போட்டுருங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் யூ. ஓகேவா? இல்லைனா நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். சரியா? ஸோ இதுதான் மேட்டரு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் போயிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ சொல்லுங்கள், நான் திரும்பியும் முன்னாடி போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு பேர் வந்துட்டு ஜான் இன்ஜின் ஹவுஸ். பேர் ஞாபகம் வரல, இந்த பேர் சரியா எனக்கு வரமாட்டேங்குது. ஜான் இன்ஜின் ஹவுஸ். இவ்வளோ கஷ்டப்பாரு. நாங்களாம் நீட் பார். உங்களுக்கு எத்தனை கைஸ் லிசன் டு மீ, உங்கள் பேட்சுக்கெலாம் எத்தனை டெலீட்டட் இருக்குது? எர்த்வார்ம் இல்லை, ஃப்ராகில், சாரி ஃப்ராகுன்னு சொல்ல, ஸ்பெசிஃபிக்காக நிறைய எடுத்துட்டாங்க. சில இடத்துல லெசன்ஸே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லைடா, எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, நாங்கள் எல்லாமே படித்தோம். அவங்களுக்கு காக்ரோச் இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு காக்ரோச் டெலீட்டடா உங்களுக்கு? ஏதோ ஒன்று டெலீட்டட் இல்லை, காக்ரோச் ஆஃப் ஃப்ராகா ஐ கெஸ். ஸோ எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் எல்லாமே படித்தோம். உங்களுக்கு எத்தனை டெலீட்டட்? அப்போ எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கலாம்? கரெக்டா? சரி, நல்லா படிங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 1732 1799. ஓகேவா? இவர் பேர் வந்து ஜான் இன்ஜின் ஹவுஸ். இவரும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஜான் இன்ஜின் ஹவுஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஜான் இன்ஜின் ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இமேஜ் இருக்கு பார். காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். நான் ஸ்லோவாக எடுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி. ஸோ ஜான் இன்ஜினியர்ஸ்ன்றது ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? இவர் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துட்டு சன்லைட் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த பேஸ் பண்ணிட்டல. ஸோ ஹீ ஷோட் தட் பேசிக்கலி சன்லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட். ஓகேவா? ஏன் எசென்ஷியல்னா, நம்ம அட்மாஸ்பியரில் ஏரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த சன்லைட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த சயின்டிஸ்ட் சொன்னார். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சன்லைட் இங்கே பாரு, க்ரீன் பிளான்ட்ஸ் வச்சார். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு க்ரீன் பிளான்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், தட் இஸ் இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கா, இது பேர் டிசால்வ்ட் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்டு. ஓகேவா? இது டிசால்வ்ட் ஆக்சிஜன், அங்கேருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து க்ரீன் பிளான்ட்ஸில் சன்லைட் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது. இதே க்ரீன் பிரான்ச்சஸ் க்ரீன் கலராக இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே க்ரீன் பிரான்ச்சஸாக இருக்கும்போதும் தட் இஸ் அ ஆக்சிஜன் ரிலீஸ். ஓகேவா? இதே எந்தெந்த பார்ட்ஸ் விச் இஸ் நாட் நான் க்ரீன், ஓகேவா, அந்த இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா there is no dissolved bubbles which is coming out. ஓகேவா? ஸோ நோ ஆக்சிஜன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வாட் ஹீ ப்ரூவ்ட்னா, ஹீ ஷோட் தட் சன்லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் ஃபார் பியூரிஃபைங் த ஏர். வேற என்ன பண்ணார்னா, இவர் வந்துட்டு இந்த பபிள்ஸை வச்சுட்டு இது க்ரீன் பார்ட்ஸ் இருந்தால் இந்த வந்துட்டு ஆக்சிஜன் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதே நான் க்ரீன் பார்ட்ஸாக இருந்தால் there is no release of ஆக்சிஜன் அப்படின்னு ஹீ ப்ரூவ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சயின்டிஸ்டோட எக்ஸ்பெரிமெண்ட். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அக்கார்டிங் டு த எக்ஸ்பெரிமெண்ட் ஹைடெல்லா பிளான்ட் இஸ் யூஸ்ட். ஓகே, ஆல் ரைட். ஸோ அது கன்சிடர் எடுத்துக்கோங்க, ஹைடெல்லா பிளான்ட். ஓகேவா? அக்கார்டிங் டு என்சிஆர்டி ஹைடெல்லா. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறது தான் ஃபர்ஸ்ட் மெயின் மேட்ரு. ஓகே, நோ டவுட்ஸ். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக எடுக்கிறேன்டா, ரொம்ப ஸ்லோவாக கூட எடுக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி சில பேர் கிளாஸ் விட்டு கூட வெளியே போகிறாங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஓகேவா? உங்களுக்கு புரியணும், அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் புரிஞ்சாலும் பரவாயில்லன்றது தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போயிடலாமா? சீக்கிரம் எஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, நோ டவுட்ஸ். ஓகே, ஆல் ரைட். இப்போ நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூலியஸ் வான் சாக்ஸ். இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்டா,
Julius von Sachs. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ 1854 என்ன நியூமெரிக்கல்ஸ் பேஸ்டு கொஸ்டின் போட முடியுமா? யா, ஐ வில் ட்ரை டு டூ தட். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ லிசன் கைஸ், இப்போ ஜூலியஸ் வான் சாக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1854 இவர் என்ன ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, நம்ம லீஃப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லீஃப்ல வந்துட்டு பேசிக்கலி குளுக்கோஸ் இஸ் ப்ரொடியூஸ் வென் பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் இஸ் யூஸ்வலி ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச். ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஸோ குளுக்கோஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை வந்துட்டு இது எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்துட்டு ஸ்டார்ச் ஃபார்மில் இது கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குது. இதெல்லாம் நான் சீரியஸாக சொல்கிறேன், 5th 6th படித்தேன். ஹானஸ்டாக சொல்லுங்கள், யூ கைஸ் ஸ்டடிட் ரைட். ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, ப்ரூவ் தட் இவர் தான் வந்து அந்த குளுக்கோஸை வந்துட்டு ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்றது சொன்னார். யார்? ஜூலியஸ் வான் சாக்ஸ். எப்போ? 1854. நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, குளோரோஃபில்ஸ் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, குளோரோஃபில். ஸோ தே ஆர் லொக்கேட்டட் வந்து ஒரு ஸ்பெஷல் பாடிஸ், அந்த ஸ்பெஷல் பாடிஸ் பேர் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட். வேற என்ன பாயிண்ட் தெரியணும்னா நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட், glucose is produced when plants grow and it usually stored in starch. யார் கொடுத்தது? ஜூலியஸ் வான் சாக். Glucose is produced by plants and stored as starch. ஓகேவா? இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த குளுக்கோஸ் இருக்கு மேட் இன் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ குளுக்கோஸ் யாரால மேட் பண்ண முடியுது? குளுக்கோஸ் இஸ் மேட் பை கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ. வேற என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சயின்டிஸ்ட் இவ்வளோதான். ஸோ க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டார்ச், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அந்த இயர் மட்டும் மென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1854 நினைக்கிறேன், ஒரு செக் பண்ணுங்க. 1854 ஐ கெஸ். ஸோ சரியா? ஓகே. இன்னும் எத்தனை சார் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு TW இங்கிள்மேன். TW இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் தெரியணும் இல்லையா, இங்கிள்மேன். ஓகேவா? ஸோ எப்போ? 1843 to 1909. 1843 to 1909 இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் என்ன பண்ணார்னா, ப்ரிசம் லைட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணார்னா, ஸோ ஹீ ஸ்பிளிட் த லைஸ். நம்ம ப்ரிசம் தெரியும் இல்லையா, 10th ப்ரிசம், 11th நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்களா ப்ரிசம், அந்த விப்ஜிஆர் வயலட்டு விப்ஜிஆர் தெரியும் இல்லையா. ஸோ ப்ரிசம் வச்சுட்டு இவர் என்ன பண்ணார்னா, there is a spectrum of light. நான் TW இங்கிள்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே போடுறேன். TW இங்கிள்மேன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க கைஸ். சி, இதுதான் வந்துட்டு ப்ரிசம். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாருனா, ஹீ ஸ்பிளிட்ஸ் த லைட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த ப்ரிசம் வழியா தட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்ஸை வந்து இலுமினேட் பண்ணுறாரு. எங்கே? டுவர்ட்ஸ் த க்ரீன் ஆல்கே. அந்த ஆல்கே பேர் கிளாடோஃபோரா ஆல்கே. ஓகேவா? என்னது? கிளாடோஃபோரா ஆல்கே. ஓகேவா? ஸோ இட் இஸ் பேசிக்லி சஸ்பென்ஷன் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. ஓகேவா? இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டிடெக்டிங் சைட்ஸ் ஆஃப் O2 எவல்யூஷன். ஓகே, நம்ம O2 எவல்யூஷன் வந்து டிடெக்ட் பண்ணுறது இதுதான். ஸோ இப்போ இதில் இவர் என்ன அப்சர்வ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குது இல்லையா, செக். ஸோ ஹி அப்சர்வ் தட் பாக்டீரியா வந்துட்டு அக்யூமுலேட் எங்கெங்கெல்லாம்னா, பாக்டீரியா மெயின்லியாக வந்துட்டு ப்ளூ அண்ட் ரெட் லைட் கிட்ட, அந்த ஸ்பிளிட் ஸ்பெக்ட்ரம் கிட்ட தான் இந்த வந்து பாக்டீரியா போய் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? என்னது? ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இவர் என்ன ஆக்சுவலினா, இவர் என்ன ரிசிம்பிள் பண்ணுறாருனா, தட் இஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரா ஆஃப் குளோரோஃபில். ஓகேவா? லைக் குளோரோஃபில் A, குளோரோஃபில் B சொல்லுவாங்க இல்லையா, பேஸ்ட் ஆன் திஸ் தான். இந்த இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் குளோரோஃபில் A
chlorophyll B அப்படின்றது describe பண்ணாங்க சரியா yes so by this middle of 19th century என்னாச்சுன்னா that is a discovery of plants use light energy to make carbohydrates CO2 H2O அப்படின்னு they proved finally ஓகேவா so இதனால இதுக்கப்புறமா they brought an empirical formula what is that empirical formula உங்களுக்கு தெரியும்ல C6H CO2 plus H2O sun light gives rise to CH2O plus O2 எல்லாருக்கும் தெரியும் இல்லையா CO2 plus H2O light கரெக்டா light CH2O வேற என்ன வரும் O2 எஸ் ஸோ இதில் வந்துட்டு CH2O இருக்கு இல்லையா CH2O வந்துட்டு பேசிக்லி கார்போஹைட்ரேட் சரியா கார்போஹைட்ரேட்னா என்னது பேசிக்லி குளுக்கோஸ் ஓகேவா சரியா சரி இன்னும் எத்தனை சார் சயின்டிஸ்ட் இருக்குன்னா இன்னும் ஒரு 2 சயின்டிஸ்ட் பேர் இருக்குது ஓகேவா ஒரு சயின்டிஸ்ட் பேர் ஐ கெஸ் மோஸ்ட்டாக ஒரு சயின்டிஸ்ட் தான் இருக்கும் ஸோ அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து கார்னீலியஸ் வேன் நீல் எழுதிக்கோங்க கார்னீலியஸ் வேன் நீல் சரியா ஸோ இந்த கார்னியஸ் வேன்லிஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இவர் பேர் வேன் நீல்னு கூப்பிடுவாங்க இந்த வேன் நீல்ன்றது பர்டிகுலர் பர்சன் வந்து ஹீஸ் பேசிக்கலியா மைக்ரோபயாலஜிஸ்ட் ஓகேவா மைக்ரோபயாலஜிஸ்ட் இவர் என்ன பண்ணார்னா ஹீ கண்டக்ட் ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணார் அதில் வந்துட்டு இந்த பர்பிள் அண்ட் க்ரீன் பாக்டீரியா வச்சு தான் இவர் வந்து ஒரு ஸ்டடி பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம ஃபோட்டோசின்சிஸில் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் லைக் ஹைட்ரோஜன் வந்துட்டு சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்டில் சூட்டபிள் லைட் கொடுக்கும்போது தட் இஸ் அ ரெடியூஸ் CO2 ஓகேவா டு கார்போஹைட்ரேட்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்து அவர் என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட்டு 2H2A அப்படின்னு கொடுத்து CO2 அப்புறம் லைட்டு இந்த லைட் ப்ரெசன்ஸில் 2A அப்புறம் CH2O அப்புறம் H2O அப்படின்னு கொடுத்தாரு ஓகேவா எப்போ பர்பிள் அண்ட் க்ரீன் பாக்டீரியாவில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு கார்னியஸ் வேன் நீல வந்துட்டு 1897 1985 H2O வந்துட்டு ஹைட்ரோஜன் டோனார் அப்போ O2 வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த பர்சன் ஃபைனலி இன்னும் கொடுத்தாருனா இதே பர்சன் கார்னியஸ் வேன் நீல் வந்து ஃபைனலி எக்ஸ்பிளைன்ட் கரெக்டான ஃபோட்டோஸ் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைனலாக இவர் தான் டிசைட் பண்ணார் 6CO2 கமெண்ட் செக்ஷனில் இப்போ போட்டிங்களே 6CO2 ப்ளஸ் எழுதுங்க 12H2O on presence of light C6H12O6 plus 6H2O அதுக்கப்புறம் 6O2 ஃபைனலாக இது ப்ரூவ் பண்ணாங்க ஓகேவா ஸோ அதாவது என்ன ஆச்சுன்னா தட் இஸ் O2 எவல்வ் பை க்ரீன் பிளான்ட்ஸு ஸோ அந்த டைமில் வந்து H2O வந்துட்டு இருக்குது ஓகேவா இந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு CO2 வழியாக கிடையாது ஸோ லேட்டர் இஃப் வந்து இதுக்கு வந்து ஒரு ரேஷியோ இந்த டெக்னிக் பேர் வந்துட்டு ரேடியோ ஐசோடோபிக் எக்ஸ்பெரிமெண்ட் சரியா ஆல்ரைட் ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேர் முடிஞ்சிருச்சு இந்த கார்னியஸ் வான் நீல் பார்த்துக்கோங்க பேர் மட்டும் T.W. எங்கல்மேன் அப்புறம் ஜூலியஸ் வான் சாக்ஸ் ஜான் இன்ஜன் வான்ஸ் அப்புறமா வந்துட்டு ஜோசப் பிரிஸ்லி அப்புறமா ஹாஃப் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறமா வந்துட்டு வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓகேவா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஓகே சரியா நெக்ஸ்ட் போகலாமா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஓகே அப்பா போதும் சார் அப்படின்னு இருக்கீங்களா இனி ரெஸ்ட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்றீங்களா நெக்ஸ்ட் இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபோட்டோசின்சிஸில் பேசிக்கலாக அது சைட் எங்கே இந்த ஃபோட்டோசிஸ் பர்டிகுலராக எந்த பார்ட்டில் நடக்குது என்ன பிக்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோசின்சிஸில் சைட் ஓகேவா சைட்டு அப்புறம் அதோட பிக்மெண்ட்ஸ் ஓகேவா
site அப்புறம் pigments. Okay, so and one question I should ask for you guys, நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணுமா என்னோட கிளாஸில்? ஏதாவது எனிதிங் நியூ இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஐ ஷுட் டேக் இன் திஸ் கிளாஸ்? ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். இப்போ போட்டு விடுங்க லைவில். ஸோ ஐ வில் இம்ப்ரூவ். ஓகேவா? ஏதோ நான் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கிளாஸில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கட்டும், இல்லை இந்த இது நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆல்சோ. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு தானே தெரியும். ஸோ சொல்கிறீங்களா? சரியா? இப்போது நான் அதுக்குள்ளே கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ் சைட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸாக பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இமேஜ் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எல்லாருக்கும் தெரியும் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இன்னொரு டயக்ராம் கூட இருக்குது குளோரோபிளாஸ்ட்டுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் வேண்டாம், நார்மல். ஹலோ, மை வாய்ஸ் இஸ் லோ. செக் பண்ணுறேன், ஒரு 1 செகண்ட். வாய்ஸ் லோவாக இருக்காடா பசங்களா? லெட் மீ செக். ஹலோ, செக். கேட்குதேடா? இப்போ பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க. இந்த டயக்ராமில் ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாமே சூப்பர் இருக்குது. நோ வரிஸா? தேங்க்யூ. ஓகே, சரிங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட்டில் பேசிக்கலாக இந்த தாலகாய்டு மெயினாக இன்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேங்க. பாருங்கள், தாலகாய்டு, அப்படி தாலகாய்டு, இன்னர் மெம்ப்ரேனு. ஓகேவா? இன்னர் மெம்ப்ரேனு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ட்ரோமா அப்படின்றது என்னது, இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். சார், லைன் டு லைன் எப்படி என்சிஆர்டி சொல்கிறீங்களா சார்? நீங்கள் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சம் ஆஃப் த டாபிக்ஸ் மட்டும் சைடில் டீச் பண்ணலாம் சார். அங்கே பாருங்கள். ஸோ வாட் ஷுட் ஐ டூ? குளோரோபிளாஸ்ட். வெயிட் பண்ணுங்கள். குளோரோபிளாஸ்ட் we will talk about this afterwards. இப்போது குளோரோபிளாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு க்ரீன் லீவ்ஸில் தான் நடக்கும். ஓகேவா? க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்டில் அங்கே தான் வந்துட்டு there is a present of chloroplast. ஓகேவா? ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்ன்றது வால்ஸ் ஆஃப் மீசோஃபைல் செல்ஸ் ஆஃப் லீவ்ஸில் வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், ஒரு ஆப்டிம் குவான்டிட்டியில் வந்துட்டு இன்ஸ்டன்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கப்புறமா there is a chloroplastல வந்துட்டு ஒரு மெம்பரேனஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் கண்டெய்ன்ஸ் ஒரு மெம்பரேனஸ் சிஸ்டம். மெம்பரேனஸ் சிஸ்டம். ஓகேவா? இந்த மெம்பரேனஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மெம்பரேன் இல்லை இன்னெல்லாம் கன்ஸ்டியூட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரானம் ஒரு கிரானா. ஓகேவா? கிரானம். ஓகேவா? ஸ்ட்ரோமா. சரியா? ஸ்ட்ரோமா, அப்புறம் ஸ்ட்ரோமா லமிலே. ஓகேவா? ஸ்ட்ரோமா லமிலே, ஃப்ளூயிட் ஸ்ட்ரோமா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே எங்கே இருக்குது? மெம்பரேனஸ் சிஸ்டமில் இருக்குது, கன்சிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் ஈச் ஒரு கிரானமில், ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் கிரானமில் நீங்கள் இப்போ இது ஒரு கிரானம் அப்படின்னு சொல்கிறாங்க பார், இது ஒரு கிரானம். ஓகேவா? ஸோ ஈச் கிரானமில் எழுதிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இந்த ஈச் கிரானம்ன்றது ஒரு குரூப் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் சாக். ஓகேவா? அது பேர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா தாலகாய்ட்ஸ். ஓகேவா? நான் கன்சிடர் பண்ணுறேன் ரோஷன், நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கன்சிடர் பண்ணுறேன். அந்த என்சிஆர்டி லைன் டு லைன் வந்துட்டு உங்களுக்கு ஜான்வரிலேருந்து கிடைக்கும். ஓகேவா? ரிவிஷன் 1 ஷாட்டில் வில் டூ அந்த டைப்பில் நம்ம பண்ணலாம். சரியா? ஓகே.
சரியா? நான் கன்சிடர் எடுத்துக்கிறேன், நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் டிசம்பர் ஐ வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் தட். ஓகே, சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்றது, இந்த மேட்ரு என்னன்னா, இப்போது குளோரோபிளாஸ்ட் இருக்குது, அதில் ஒரு மெம்பரேனஸ் சிஸ்டம் இருக்குது. அந்த மெம்பரேனஸ் சிஸ்டத்தில் கிரானா, ஸ்ட்ரோமா, இங்கே இந்த டயக்ராமில் பார்த்தா கிரானா, ஸ்ட்ரோமா, லெமேலா இருக்குது, ஃப்ளூயிட் ஸ்ட்ரோமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு கிரானமில் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரானம். ஓகேவா? ஒரு கிரானம்ன்றது ஒரு குரூப் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் சாக்ஸ். ஓகேவா? அந்த சாக்ஸுக்கு பேர் வந்துட்டு தாலகாய்ட்ஸ் அப்படின்றவாங்க, இல்லைன்னா லமேலேன்னு சொல்லுவாங்க. லமேலே. ஓகேவா? கிளாஸ் கவனிங்களா பசங்களா? எஸ், லமேலே. ஓகேவா? இந்த லமேலே அப்படின்றப்ப என்ன பண்ணுன்னா, தே கண்டெயின் லீஃப் பிக்மெண்ட்ஸ். தே கண்டெயின் வாட்? லீஃப் பிக்மெண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா, இந்த மெம்பரேன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுதுன்னா லைட்டை வந்து சன்லைட்டை வந்து ட்ராப் வந்து, ஸோ சன்லைட்டை இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, இட் சிந்தசிஸ் ஏடிபி. என்னது? ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட், ஏடிபி. ஓகேவா? ஏடிபி மட்டுமான்னு கேட்டால் இல்லை, அப்புறம் NADPH. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்வாங்க. இந்த ஸ்ட்ரோமாவில் தர் இஸ் ஒரு என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ CO2 இன்டு இந்த CO2 பிளான்ட்டில் போயிட்டு தர் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் சுகர் நடக்குது. இதனால வந்துட்டு ஃபைனலி அது கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ச்சை இது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது பேர் வந்து டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷனுக்கும் டார்க் ரியாக்ஷன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது லைட் ரியாக்ஷன், இது டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷனில் என்ன நடக்குது, டார்க் ரியாக்ஷனில் என்ன நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ரியாக்ஷனில் வந்துட்டு ஏடிபி அண்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணி ஏடிபின்னு NADPH வந்துட்டு வரும். என்னது? சின்சஸ் ஆகும். சின்சஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH. ஓகேவா? சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH. இதே டார்க் ரியாக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, there is a synthesis of sugar. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்க் ரியாக்ஷனில் என்ன சின்சஸ் ஆகுது, லைட் ரியாக்ஷனில் என்ன சின்சஸ் ஆகுதுன்னா எப்பவுமே மறக்காதீங்க. லைட் ரியாக்ஷனில் there is a synthesis of ATP and NADPH. ஓகேவா? இதே டார்க் ரியாக்ஷனில் there is a synthesis of என்ன சொன்னேன், சின்சஸ் ஆஃப் சுகர். ஓகேவா? இந்த சுகர் வந்துட்டு which is stored as starch. கரெக்டா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இட் டசன்ட் மீன் இட் அக்கர்ஸ் இன் த டார்க்னஸ். தே ஆர் நாட் லைட் டிபெண்ட். இந்த டார்க் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்து லைட் டிபெண்ட் கிடையாது, அதுதான் சொல்ல வராங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னெல்லாம் பிக்மெண்ட்ஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். பிக்மெண்ட்ஸ் பாருங்க, பிக்மெண்ட்ஸ் which are involved in photosynthesis கேக்குறாங்க. சரியா? pigments which involve in photosynthesis அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க எழுதணும். ஸோ என்னெல்லாம் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னாலே they are the substance. ஓகேவா? இதோட எபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணா, லைட்டை அப்சர்வ் பண்ணுற எபிலிட்டி தான் இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தில் வந்துட்டு லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற வேலை தான் இந்த பிக்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸோ இந்த there is something called chromatography. ஓகேவா? இந்த chromatographyல வந்துட்டு ஒரு chromatogramனா டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் chlorophyll A, chlorophyll B, xanthophyll, carotenoids இருக்கும். இதில் வந்துட்டு இந்த chlorophyll A வந்துட்டு இன்ன டைப் ஆஃப் லைட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு there is a differentiation. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் chlorophyll A, chlorophyll B, கரெக்ட். xanthophyll, carotenoid, GV எல்லாம் படிச்சிட்டிங்க போல. ரெடி ஃபார் த எக்ஸாம்? எஸ், xanthophylls, carotenoids. ஓகேவா? இந்த மாதிரி 4 இருக்குது. 1 2 3 4. இல்லை ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த chlorophyll A வந்துட்டு பிரைட் ஆர் ப்ளூ க்ரீன் வந்துட்டு அப்படி அப்சர்வ் பண்ணும். ஓகேவா?
இந்த chlorophyll B வந்துட்டு yellow green ஓகேவா. xanthophylls வந்துட்டு வெறும் yellow மட்டும் அப்சர்வ் பண்ணும். whereas இந்த carotenoids வந்து yellow to yellow orange இதெல்லாமே அப்சர்வ் பண்ணும். ஓகேவா. so there is a separation of pigments by paper chromatography அப்படின்னு ஒரு பேப்பர் chromatography பேப்பர்ல எழுதிட்டு அங்க they will describe மேல இருக்கிற ஆரஞ்சு கலர் கேரோட்டினைட்ஸ், கீழே ஒரு எல்லோ மாதிரி இருக்கும், அது xanthophylls. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா there is a நான் காட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இதுதான் அந்த பேப்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேப்பர். ஓகேவா. ஸோ ஐ வாண்ட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியும். சும்மா சார் chlorophyll A ப்ளூ க்ரீன், chlorophyll B yellow, xanthophylls yellow, carotenoids yellow to yellow orange அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு அடுத்த நிமிஷம் சாப்பிட்றதுக்குள்ளே மறந்துடுவீங்க. இந்த மாதிரி இமேஜ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏபின்னா என்னது, சினா என்னது, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ ஐம் பேஸ்டிங் இந்த இமேஜஸ், டூ செக் இட் அவுட். ஓகேவா. கிளாஸ் முடிஞ்சது நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா. இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த chlorophyll B, xanthophylls, carotenoids இது எல்லாமே பேசிக்கலி they are accessory pigments. ஓகேவா. ஃபர்ஸ்ட் they are accessory pigments. இந்த accessory pigments எழுதுறாங்க பாருங்க. இந்த accessory pigments யாரெல்லாம் வருவாங்கன்னு எழுதிக்கோங்க. chlorophyll B, xanthophylls, ஓகேவா. அதுக்கப்புறமே இன்னொரு பேர் கெரோட்டினாய்ட்ஸ். ஓகேவா. கெரோட்டினாய்ட்ஸ். ஓகேவா. இது எல்லாமே ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்னது சார், ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா லைட்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேவ்ல வந்துட்டு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஓகேவா. observes light in different wavelength. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் இது வந்துட்டு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி டு chlorophyll A. ட்ரான்ஸ்ஃபர். சரியா. இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இது வந்துட்டு chlorophyll A வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். எங்க இருந்துன்னா ஃப்ரம் ஃபோட்டோ ஆக்சிடேஷன். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் chlorophyll A from photo oxidation. இந்த ரெண்டு பாயிண்ட் இஸ் a very important NEET point you should remember. ஓகேவா. சரியா. டெய்லி டெஸ்ட் பேப்பர் தானே டிபிபி அப்படின்றது. ஆமா, இட் இஸ் அ ப்ரீவியஸ் கொஸ்டின். கரெக்ட். எஸ் ரோஷன், கரெக்ட். எஸ், இட் இஸ் அ ப்ரீவியஸ் கொஸ்டின். பாருங்க, கமெண்ட் நான் சொல்ல தேவையில்ல, அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், டைரெக்டாக நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டூ செக் இட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா. ஸோ ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் யாரெல்லாம் வருவாங்கன்னா chlorophyll B, xanthophylls, carotenoids இங்கே எழுதிக்காங்க பாருங்கள். சரியா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு லைட்டை வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி chlorophyll A கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது chlorophyll A வந்துட்டு ப்ரொடெக்ட், இந்த ஆக்சரி பிக்மெண்ட்ஸை வந்துட்டு chlorophyll A ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இது இல்லாமல் எதுலேருந்து தடுக்கும்னா ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் ஃபோட்டோ ஆக்சிடேஷன்லேருந்து தடுக்கும். சரியா. இந்த ரெண்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரியா. எஸ், எனி டவுட் ஸ்டில் ஹியர்?
டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, சரி, ஆல் ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நீங்கள் நல்லா கிளாஸ் கவனிக்கணும். ஓகேவா? தட் இஸ் இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகுது, அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்துட்டு ஒரு வேவ் லென்த், ஒரு கிராஃப் மெத்தடில் தி எக்ஸ்பிளைன் இது எப்படி இந்த இது இது எப்படி புரிய வைக்கிறதுக்காக ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த கிராஃப் வந்துட்டு கிராஃப் தெரியுது இல்லையா பசங்களா? ஸோ இங்கே பாருங்க, குளோரோஃபில் பி, கேரோட்டினைட்ஸ், குளோரோஃபில் ஏ, இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அப்சர்ப்ஷன்ஸ் ஆஃப் லைட் பை குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ் இதுதான் நான் காட்டுறேன். ஸோ அண்ணா டிபிபி தருவீங்களா? நான் தருவேன்டா, நான் தருவேன். நான் வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன், நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன். சரியா? நாளைக்கு கிளாஸ் இருக்குது, நாளைக்கு மார்னிங்கே வச்சுக்கலாம், நாளைக்கு எனக்கு லீவு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பி அவைலபிள். இந்த நாளைக்கு ஒரு மார்னிங் டைமில் நீங்கள் அவைலபிளாக இருங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, தட் இஸ் அ அப்சர்ப்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் இல்லைன்னா நார்மல் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ கோஇன்சிடென்ஸாக நடக்கிறதுனால தட் இஸ் அ க்ளோஸ்லி ஷோயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு மேக்ஸிமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் குளோரோஃபில் பி, அப்புறமா த ரெட் ரீஜன்ஸ், இந்த இங்கே எல்லோன்னு காட்டியிருக்காங்க. இந்த எல்லோ ரீஜன் வந்து கெரோட்டினைட்ஸ். ஓகேவா? இந்த ப்ளூக்கும் அப்புறமா இந்த எல்லோக்கும் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ எதுக்கு? தட் அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட்டுக்கு. ஸோ இந்த கிராஃப் வேற என்ன காட்டுதுன்னா, குளோரோஃபில் ஏ வந்துட்டு சீஃப் பிக்மெண்ட் எதோட அசோசியேட்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அசோசியேட்டாக இருக்கிறது சீஃப் பிக்மெண்ட் வந்து குளோரோஃபில் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த டயக்ராம்லாம். சரியா? இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? எஸ். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, வில் எண்ட் அப் திஸ் டாபிக். ஓகேவா? ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குடா, அதை எடுத்துட்டு நான் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இமேஜ் பேஸ் பண்ணுறேன். எரக போட்ட மயிலே மயிலே. இமேஜ் தெரியுதா? தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் தான் நான் பார்க்குறோம். சரி, என்னது சார் இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இங்கே கீழே, இது எல்லாமே பிக்மெண்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்னது? பிக்மெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் பிக்மெண்ட்ஸ். சரியா? இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்று வந்துட்டு PS1, அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 1, இன்னொன்று வந்து PS2, இன்னொன்று வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு தனியாக ஒரு பேரை, ஒரு சீக்வன்ஸாக இந்த பேர் வச்சு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ சிஸ்டமில் இந்த குளோரோஃபில் ஏ இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணணும், குளோரோஃபில் ஏ இது இல்லாமல் இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு புரோட்டீனோட பவுண்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு இது இந்த குளோரோஃபில் ஏ அப்புறம் ஆக்சரி பிக்மெண்ட்ஸோ ஆர் பவுண்ட் பை இங்கே பாரு எழுதிக்கோங்க, குளோரோஃபில் ஏ அண்ட் accessory
pigments are bound by எழுதிக்கோங்க are bound by proteins. ஓகேவா? என்னதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த டயக்ராமில் இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் அப்படின்றது எல்லா ஆல் பிக்மெண்ட்ஸ் ஓகேவா நார்மலாகவே எல்லா பிக்மெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் குளோரோஃபில்லையே தவிர மற்ற எல்லா பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா தே ஃபார்ம்ஸ் அ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். அந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் பேர் எல்ஹெச்சி தான் நம்ம வந்துட்டு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இல்லைன்னா ஆன்டினே, இது இன்னொரு பேர் வந்து ஆன்டினே. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிங்கிள் குளோரோஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சிங்கிள் குளோரோஃபில் ஏல தட் இஸ் என்ன அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரியாக்ஷன் சென்டர். ஸோ சிங்கிள் குளோரோஃபில் ஏல it acts as what? It acts as reaction center. இவ்வளோ டார்க்காக எழுதுது. ஓகே, ரியாக்ஷன் சென்டர். ஸோ வேற இந்த ஃபர்ஸ்ட் இந்த PS1 அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த PS1 வந்துட்டு இட் பேசிக்கலி நம்ம ரியாக்ஷன் சென்டரில் இட் அப்சர்வ்ஸ் லைட். ஓகேவா? எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 nm. ஓகேவா? 700 nm. ஸோ இல்லைனா P700 அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இதே PS2ல நம்ம ரியாக்ஷன் சென்டரில் லைட் எத்தனை % அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் நீட் கொஸ்டினே ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீட் கொஸ்டின். ஓகேவா? இந்த PS2ல வந்து லைட் வந்துட்டு எத்தனை அப்சர்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 680 நானோமீட்டர் nm இல்லைனா P680. ஓகேவா? இதில் வச்சு பேசிக்கலி PS2 PS1 வந்து எவ்வளோ ஹார்வெஸ்டிங் லைட் ஹார்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு இந்த பேஸ் பண்ணி கேட்பாங்க கேள்வி. மறக்கவே மறக்காதீங்க. சரியா? எஸ் யா புரியுதா பசங்களா? புரிஞ்சுதா? ஓகே, சரி. நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் ஒரு ரீகேப் கொடுக்கலாமா? ஒரு குட்டி ரீகேப். சரியா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பண்ணல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா? வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். அங்கே என்ன பார்த்தோம்? இங்கே வந்துட்டு க்ரீன் பிளான்ஸ் வழியாக தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நடக்குது அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் சொன்னார். ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பார்த்தோம்? CO2 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதே எக்ஸ்பெரிமெண்ட் பை ஜோசப் பிரிஸ்லி வந்துட்டு இவர் தான் வந்து ஆக்சிஜன் கண்டுபிடிச்சார். எப்போ? 1774. கரெக்டாக? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்ட் கால் ஜான் பிரிஸ்லியோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி இந்த ஆக்சிஜன் இருக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணாரா இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் அவர் வந்துட்டு ஒரு மைஸ் வச்சுட்டு ஒரு கேண்டில் எடுத்து வச்சுட்டு பவுல் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பார். கொஞ்ச நேரம் வந்து அந்த பவுலில் வந்துட்டு அந்த லைட் எரியும். அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் இந்த மைஸும் உயிரோடு இருக்கும். எந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு இந்த ஃப்ளேம் ஆஃப் ஆயிடுச்சோ அந்த டைமில் வந்து தட் இஸ் அ enough amount of air is not absent அப்படின்ற டைமில், ஸோ ஆக்சிஜன் இஸ் ஆப்சென்ட் அந்த டைமில் மைஸுக்கும் சஃபகேட் ஆகிட்டு மைஸும் இறந்துச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணார்னா he placed a mint leaf இந்த கேண்டில் ஃப்ளேமு அதுக்கப்புறமா ஒரு மைஸ் ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ தட் இஸ் அ ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ். ஓகேவா? இதனால வந்துட்டு அந்த மைஸும் உயிரோடு இருந்துச்சு, அந்த லைட்டும் வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் கால் ஜான் இன்ஜன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இவர் என்ன பண்ணார்னா ஒரு பிளான்ட் இந்த ஹைட்ரான் நீங்கள் சொன்னீங்களே கரெக்ட், என்ஷேட்டில் ஹைட்ரான் கொடுத்துருக்காங்க. க்ரீன் பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஒரு ஸ்டெம் க்ரீன் பார்ட்டாக இருந்தாலும் இல்லை லீஃப் க்ரீன் பார்ட்டாக இருந்தாலும் அப்போ லைட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி வெளியே வருது. அந்த பபிள்ஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. எங்கே வந்துட்டு அந்த க்ரீன் பார்ட்ஸே இல்லை ஒரு பிளான்ட்ஸ்க்கு, அதாவது நோ க்ரீன் பார்ட்ஸ் இருக்குது, அதை வந்து தண்ணியில் வச்சு சன்லைட் கொடுத்தா தட் இஸ் நோ டிசால்வ் ஆஃப் ஆக்சிஜன், இல்லை ஆக்சிஜன் வந்துட்டு எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு நோ க்ரீன் பார்ட்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இவர் இந்த சயின்டிஸ்ட்டை வந்துட்டு ப்ரூவ் பண்ணார். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு TW இங்கிள்மேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவரை வந்துட்டு ப்ரிசம் வச்சுட்டு இந்த கிளாடோஃபோர் ஆல்கியில் வந்துட்டு he made an experiment. ஓகேவா? இதுக்கப்புறமா ஃபைனஸாக தட் இஸ் அ கார்னிலியஸ் வேன் நீல்
இவர் அப்படி இப்படியும் சுற்றி லாஸ்ட்டாக empirical formula 6CO2 plus 12H2O which gives rise to in presence of light 6C6H12O6 plus 6H2O plus 6O2 கொடுத்தாரு ஓகேவா. அதுக்கப்புறமா there is a photosynthesis சைட்னா எப்படி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு படித்தோம் ஓகேவா. குளோரோபில்ஸ்னா என்னது, அதோட ஃபங்க்ஷன் என்னது, தாலகாய்ட்னா என்னது, கிரானம்னா என்னது, இது எல்லாமே நான் எடுத்தேன் ஓகேவா. நோ ப்ராப்ளம் ஓகேவா. அதுக்கப்புறமா லைட் ரியாக்ஷன் ஆனது, டார்க் ரியாக்ஷன் ஆனது. ஸோ லைட் ரியாக்ஷன் என்ன சின்சஸ் பண்ணோம்னா ஏடிபி அண்ட் NADPH. டார்க் ரியாக்ஷனில் பர்டிகுலர் டார்க் ரியாக்ஷனில் வந்துட்டு சுகர் வந்துட்டு சின்சஸ் பண்ண முடியும். அந்த சுகர் வந்துட்டு பிளான்ஸ் வந்துட்டு ஸ்டார்ச் கன்வெர்ட் டு ஸ்டார்ச் ஓகேவா. இதுக்கப்புறமா we were talking about pigments which are involved in photosynthesis. அதில் மெயினாக என்னெல்லாம் பார்த்தோம்னா chlorophyll A, chlorophyll B, xanthophylls, carotenoids ஓகேவா. இந்த chlorophyll A வந்து என்னெல்லாம் இட் அப்சர்வ்ஸ் ப்ளூ கிரீன் ஓகேவா. chlorophyll B வந்து yellow green, xanthophylls வந்து yellow, carotenoids வந்து yellow to yellow orange ஓகேவா. இதான் இந்த அந்த பேப்பர் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா we were talking about accessory pigments like chlorophyll B, xanthophylls, carotenoids. இந்த மூணுமே ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்றவாங்க. இதில் ஒன்னே மட்டும் chlorophyll A மட்டும் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. மற்றபடி இந்த BE, xanthophylls, carotenoids இது எல்லாமே ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் அப்சர்வ்ஸ் லைஃப் இந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொன்னேன். இது இல்லாமல் chlorophyll A வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். எங்கேருந்து ஃபோட்டோ ஆக்சிஜன்லேருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். இந்த கிராஃப்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் கடைசியாக ஃபோட்டோ சிஸ்டம் பற்றி நம்ம பேசணும். அதில் வந்து PS1 ஸோ ஃபோட்டோ PS1 PS2 LHCனா என்னன்னு சொல்லியிருந்தேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எத்தனை அமௌண்ட் ஆஃப் லைட் அப்சர்வ் பண்ணிங்களா. PS1ல 700 nm நானோமீட்டர், இந்த PS2ல வந்துட்டு 680 நானோமீட்டர். இதை பேஸ் பண்ணி நீட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நிறைய வாட்டி. ஏன் பீரியட்லேயே நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்கள் யாராவது ரிப்பீட்டர்லாம் போய் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுவாங்க. இதில் கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க PS1 PS2ல ஓகேவா. டூ செக் இட் அவுட். ஸோ thank you for today. Thank you for you guys. Please, any doubts regarding this chapter, please let me know in the comment section after the live ஓகேவா. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு சொல்லுங்க சரியா. ஸோ that's it for today. Thank you. Have a good day. சேஃபாக இருங்க, மழை அதிகமாக பெய்யுது சரியா. ஸ்டடி. Good night. Bye. All the best. Bye. Good night. Thank you dear. Bye.